சில்லக்குட்டீஸ் இன்னைக்கு கூட நம்ம இந்த ப்ளூமேரியா கட்டிங்ஸ் நம்ம வந்து சேலுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஐடி லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் பேர் வந்து முக்கியம்தான், அதே சமயத்தில் வந்து பேர் முக்கியம்தான், அதே சமயத்தில் பேர் தெரியாமல் எதையா ஒரு பேரை சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து மோசமான செல்லர் கிடையாது. ஸோ பியூட்டிஃபுல். இவங்க ஃப்ராக்ரன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. தொட்டியில் வச்சு வளர்க்கலான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஒரு 12 feet தான், இதுக்கு மேலே ஹைட் போகல. இன்னொன்று இதை வந்து நான் சின்னதுலேயே கட் பண்ணி விட்டுருந்தேன்னா இன்னும் வந்து ஷார்ட்டாகவே தான் இருந்திருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் வெடிச்சிருக்கும். சில ப்ளூமேரியா பார்த்திங்கன்னா டாலாக போயிட்டே இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்காது, எல்லா கிளைகள்லேயுமே பூ வராது. ஸோ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. சேம் லைக் ஆர் ரோஸஸில் பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் ஒரு மாதிரி, எல்லோ ரோஸ் ஒரு மாதிரி, கொடி ரோஸ் ஒரு மாதிரி, இப்படி வகைகள் இருக்குல்ல. அந்த வகையில் ப்ளூமேரியாலையுமே அந்த மாதிரி உண்டு. இந்த ப்ளூமேரியா நான் அப்சர்வ் பண்ண வகையில் கிட்டத்தட்ட 10 years என்கிட்ட இருக்குது. அப்சர்வ் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இதுலேயுமே கொத்துக்களாக பூக்கள் வருது. வாசம் பக்கத்தில் வந்திங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசம் வந்து. அடுத்து இங்கே பாருங்கள், பிரான்ச்சஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஐயோ அவ்வளோ அழகு. இப்போ வில்லா ஹவுஸ்லலாம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இப்போ நான் 10 years க்ரோ பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்படி விட்டுட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ என் வீட்டில் வந்து எனக்கு அடையாளமே வந்து இதுவாக தான் இருந்தது. பட் தங்கங்கள் வந்து நிறைய பேர் இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு இது கேட்டதுனால சரி ஓகே, எனக்கும் ஓவர் ஹைட் வந்து இதுக்கு மேலே போகாது, இது வரைக்கும் போனதில்லை, வெட்டவே இல்லையே, நம்மளும் இதை கட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தான். இப்போ நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு பிரான்ச் மட்டும் கீழே கட் பண்ணேன். அது எனக்கு குட்டியாக தான் அழகாக அந்த ஹைட்டுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்குது. ஸோ அப்போ இதையும் கட் பண்ணலான்னு சொல்லும் போது என் தங்கங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கட்டிங்ஸ் வச்சு வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் கொடுப்பேன். என்னோடய ரிவ்யூ போய் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய பேர் கட்டிங்ஸ் வச்சு வந்திருக்குது இது. அதனால் இதில் கட் பண்ணி நம்ம வந்து இது தரப்போகிறோம். இதோட அமைப்பு பார்த்திங்கன்னா பின்னாடி ரொம்ப அழகு, ஆஃப் அண்ட் ஆஃப் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி ரெட்டாக ஒரு மாதிரி ஆரஞ்சா எல்லோவா பிங்க்கா என்னன்னே சொல்ல தரல, அவ்வளோ அழகுங்க, செம்ம ஹெல்தி. எதுலையாவது ஒரு சின்ன பூச்சி ஆர் சம்திங் ஏதாவது உங்களால் பார்க்க முடியுதா? இல்லவே இல்லை. சூப்பர் கட்டிங்காக நாங்கள் தருவோம். பூ இலையை கட் பண்ணி அடினி மாதிரியே தான் கொடுப்போம் நம்ம. ஒன்றுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், சில இதிலலாம் வந்து 3 branches வந்திருக்குது, 3 branches வெடிச்சே வந்திருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான் பேக்கிங். இந்த 3 branches இப்படி இருக்கிறத நாங்கள் கொடுக்கும்போது ஒரு பிரான்ச் உடஞ்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 டிப் இருந்தாலே போதும், இல்லை 1 டிப் இருந்தாலே போதும், இது வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுற நம்ம தங்கங்களுக்கு தான் நம்ம இதை கொடுப்போம். சிங்கிள் பிரான்ச் இப்படியும் நம்ம அனுப்புவோம். இந்த மாதிரி 3 இருக்கிறதும் தரும். உங்கள் லக்கு ஏதாவது, ஏன்னா பேக்கிங் சொல்லுவாங்க எங்களை மாதிரி பக்காவாக வந்து பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது சிஸ்டர்னு. அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி தான் கொடுப்போம். ஒருவேளை அது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று உடஞ்சிருந்தா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இதை வச்சு விட்டால் வந்துடும். மண்கலவை சாதாரண அடினியமுக்கு என்ன மண்கலவையோ அதுதான். பராமரிப்பு சேம் லைக் அடினியம், ரொம்ப தண்ணி தேவையில்லை, நல்ல வெயிலில் வச்சா போதும். தொட்டியில் வைக்கிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை 10 inch ஆர் 14 inch பாட்டில் தான் வைக்கணும். ஒரு ஊண்டி வச்சு ஒரு 10 to 20 நாள் வரைக்கும் மழையில் நனைய விட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் மழையில் நனைய விடலாம். பட் பிரைட் சன்லைட் வந்து இதுக்கு தேவை. ஸோ ஷேடட் ஏரியாவோ அல்லது போர்ட்டிக்கோ அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இப்போ வாங்க நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். கட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே ஒன்று பண்ணலாம். என்ன ஆகும்னா இங்கேருந்து 4 இங்கே இருந்தாலும் அப்படி வெடிக்கும் அது வந்து. ஸோ இதில் தங்கங்களாக பார்த்தீங்கன்னா இந்த 3 branches இப்படி வந்திருக்குது இல்லை, இதெல்லாமே வந்து அப்படியே தான் நம்ம அனுப்புவோம். இப்போ நிறைய எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சில இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இப்படி வந்திருக்கும். சில பேருக்கு வந்து அதை நம்ம வந்து டபுளாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இலைகள் இருக்குல்ல, இலைகளை கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபங்கி சைடெலாம் வச்சு ட்ரை பண்ணி இந்த பாலெல்லாம் வடிய வச்சு அப்படி தான் கொடுப்போம். ப்ளூமேரியா ரிவ்யூ கொடுத்து 1 monthலேயே சில பேருக்குலாம் பூ வந்துடுச்சு. அந்த மாதிரிலாம் இருந்து இந்த மாதிரி பூக்காத இந்த டிப்பு நம்ம அனுப்புகிறோம்ல, அது வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இதாகும். உடனே வந்து பூக்கள் வச்சு உங்களுக்கு. இன்னொன்று சூப்பரான சீசன் கூட இது, உங்களுக்கு ப்ளூமேரியா வைக்கிறதுக்கு செம்ம சீசன் இது பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ இது வந்து ரூட்டட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டபுள் ஆகும். பட் இதெல்லாம் கட்டிங்ஸ் வச்சாலே நல்லா வருதுன்னா ஷார்ப்பாக எப்படி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நைஃபும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் தங்கங்களா, அப்படி வச்சு தான் கொடுக்கணும். ஊண்டி வைக்கும்போது நீங்கள் இந்த கிரே மேட்டர் இருக்குல்ல, இது வரைக்கும் இப்படி ஊண்டி வச்சா போதும். உங்களுக்கு கோட் நம்பர் இதில் எழுதி தந்துடுவோம். நீங்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி ஐடி நான் கேட்டிருக்கிறேன், எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து ஐடி கேட்டிருக்கேன். நான் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது, நான் வளர்த்த வகையில் நிறைய ஐடிஸ் தெரியாமையும் இருக்குது. ஸோ ஐடி கேட்டிருக்கிறேன், எனக்கு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான்
நான் ஐடி சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கோட் நம்பர் சொல்லி நான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதை வச்சுக்கோங்க. சூப்பர் கலர் இது. இப்போ இந்த மாதிரி கட்டிங் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நான் வீட்டில் இன்னொன்று காமிக்கிறேன், நான் உண்டி வச்சதை சிரிப்பீங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கட்டிங் வச்சாலே வந்துடும். பட் இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்போம். 380 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். ரேட்டே சொல்லலை, சாரி, 380 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நம்ம போடுறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது 2ஆக கொடுப்போம். அப்படி இல்லைன்னா 1 மட்டும் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடுவோம். கட் பண்ணது பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூவையுமே உங்களுக்கு கட் பண்ணி தான்ப்பா அனுப்புவோம். பூவையுமே அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன், வேறு லெவல்ப்பா, சூப்பராக இருக்குது. இதை வந்து கட் பண்ணி தான் அனுப்புவோம். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பாருங்கள், நம்மளோட SG போட்டு 1 3 கோடு போட்டு இவங்கெல்லாம் நம்ம வந்து கட்டிங்ஸ் வச்சது தான். அதாவது நியூ வெரைட்டி சீடு போட்டு வந்தது. அதெல்லாம் சீட் க்ரோன் 1 3 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சீட் போட்டு வந்ததுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்கு பாருங்கள், ஆனால் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து வளர்ந்து வரும்போது எப்படி நம்மளுக்கு சீட் போட்டு வளர்ந்ததுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து சில பேர் சீட் க்ரோன் கேட்டாங்க, அதே இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. நான் கட்டிங்ஸை வச்சு பார்த்துட்டு அது வந்ததுன்னா உங்களுக்கு நான் தரேன். ஏன்னா சிலது கட்டிங்ஸ் நிறைய நம்மளுக்கு 0 பர்சன்டேஜ் கம்மியாக வந்து சர்வைவ் ஆகுதுன்னா கொடுக்கக்கூடாதுன்னு நான் வச்சுருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஸோ நம்ம சீட் போட்டு வளர்த்தது இல்லைங்க பாருங்கள், சீட் போட்டு வளர்த்தேன். அதில் 1 மட்டும் எவ்வளோ பெரிய க்ரோத் பாருங்கள், 3 எப்படி இருக்குது பாருங்கள். இதோட பேர் வந்து டைனாஸ்ட்ரி. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லேபிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டைனாஸ்ட்ரி. அதில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பிங்க்கில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மதர் பிளான்ட்லேருந்து கட் பண்ணது கட்டிங் எப்படி வந்துட்டு பாருங்கள். அதில் நான் மதர் பிளான்ட்டுக்கும் கோடு போட்டுட்டேன், TGSG1. TGனா தமிழச்சி கார்டனில் சீட் க்ரோன் 1 அப்படின்னு வந்து நான் போட்டுட்டேன். ஸோ கட் பண்ண அந்த இடம் உள்ளே போயிருக்கு பாருங்கள், உள்ளே போயிடுச்சா கட் பண்ண அந்த இடங்க பாருங்கள். இப்படி தான் ஆகும் அந்த இடம் வந்து, இப்படி தான் ஆகும். அதிலேருந்து பிரான்ச்சஸ் வெடிச்சு இப்படி வருது. இங்கேருந்து இன்னொரு மொட்டு ஒன்று கிளம்பி வருது. அதே மாதிரி இங்கே கட் பண்ண இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து புதுசாக யாராவது கட் பண்ணுறீங்க அப்படின்னா பயந்துக்க வேணாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் தான் நம்ம வந்து சேல் கொடுக்குறது. அடினியமாக இருக்கட்டும், ரெண்டில் நம்ம வளர்த்து பார்த்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது சீட் க்ரோன் வந்துருச்சு சூப்பராக இருக்குன்னு ஒரு ஹைப் இது பண்ணிவிட்டு இதிலேருந்து 3 பிரான்ச் எடுத்து வெட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா அன்றைக்கி பொழுது ஓகே. பட் தொடர்ந்து நான் இதை பண்ணணும், இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக்கணும், அதிலேருந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது நான் இதுதான் பேஷனேட் கார்டனர்னு நான் வந்து அடிக்கடி சொல்கிறது. எத்தனையோ கிரிட்டிசிசம் நான் பேஷனேட் கார்டனர் சொல்கிறத நினச்சி இமெச்சூர்னு சொல்லுவேன் நான். மெச்சூரிட்டி இருக்கிறவங்க சொன்னால் பரவாயில்ல, மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு விஷயங்க, ஒருத்தவங்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஒருத்தவங்களை நம்ம வந்து இப்படி கை காமிக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அறிவு இருக்கணும், சரக்கு இருக்கணும், இல்லை இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணியிருக்கணும். அப்படி செஞ்சு ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பழிக்கும். இது வந்து எல்லா வேதத்துலையும் சொல்கிறது தான், கர்மா இஸ் பூமரங். அப்படி இருக்கும்போது அது நம்ம பண்ணாமல், ஆனால் ஒரு பொண்ணு பண்ணிகிட்ருக்க ஒன்றை நம்மளும் அதை பண்ணி பார்க்காம எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இவ பண்ணுறாள் அதை பெரிய இதாக இப்படி பண்ணி நம்மளை எங்கே டவுன் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணும்போது யாரை நம்ம அது செய்கிறோமோ அவங்க வளர தான் செய்வாங்க. பட் இந்த பேசுகிறோம்ல அவங்க என்ன ஆவாங்கன்னா டவுன் ஆகிட்டு போவாங்க. இது வந்து உலக நியதி, இது விதி, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இது நான் சீடு போட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வளர்த்து அதோட பூவை எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் கட் பண்ணி வச்சா கட்டிங் வருதான்னு நான் பார்த்து இதோட அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்து, இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இதை பண்ணுற ஒருத்தவங்கள நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கர்மா உங்களுக்கு தான். எனக்கு வந்து இயற்கை அதோட ஒன்றிச்சு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க, பிச்சாவரமில் போயிட்டு அந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதிலேருந்து ஒரு சின்ன அந்த போட்டிங் போயிருந்தீங்க தெரியும், குச்சி குச்சியாக குத்திட்டு அந்த விதை மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து கொண்டாந்து போட்டேன். நான் போட்டு என்ன பண்ணேன், அதே ஃபீல் அவங்களுக்கு இருக்கணுமேன்றிருக்கு. அங்கே உள்ள தண்ணி இப்படி தான் இருக்குது, என்னடா இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்பப்போ இதில் நான் வந்து கொசுக்குள்ளது இது எல்லாமே அடிச்சு இது பண்ணி வைப்பேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது வேறு ஊன்றி இப்படி வந்துட்டுருக்குது, இங்கே பாருங்களேன். இது ஏன்னா இப்படி வளர்த்து பார்க்கணுன்னு ஆசை, இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இதெல்லாம் சேலு கிடையாது. என்ன சில பேர் சொல்லுவாங்க இதையும் நீ சேல் பண்ணுவியே அப்படிம்பாங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் சிரிப்பீங்கன்னு சொல்லி, இதுதான் ஒரு குட்டி டிப்பு விழுந்துருச்சு, அதை கொண்டு வந்து வச்சேன். ஆனால் வந்துட்டுருக்குங்க, ரொம்ப குட்டிங்க, அது செம்ம சிரிப்புது. இது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி அப்புறம் தான் வரும். இங்கே தலைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள், இங்கே வந்து கொலக்கொலாலாம் இல்லை. அப்போ இது வந்து அடினியம் மாதிரி தான், சில அடினியம் ஷ்ரிங்க் ஆகி வரும்ல, அப்படி தான் இது. அது மாதிரி பார்த்திங்கன்னா சீடு போட்டு வளர்த்ததுலே யாழா பியூட்டிஃபுல் வெரைட்டி யாழா. இதில் நான் ஒரு 5 சீடு நிறைய இதில் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா
5 சீட் போட்டு இது பண்ணதில் இந்த ஒரு சீட் எனக்கு வந்திருக்குது. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன், இதுதான் பேஷனேட் கார்டன்றேன். ஐயோ 20 சீடில் ஒன்று தானே நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னு இல்லை, ஒன்று கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி நம்ம நன்றி சொன்னோன்னா அதை நல்லபடியாக வளர வச்சு அது எப்படி போக்குதுன்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி சேல் கொடுக்குற இவங்க தான் அத்தனை வருஷமாக வச்சு வளர்த்தேன்னு சொன்னாலே அது சரி, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இது பாருங்கள், இது அழகு பாருங்கள், பேபி பிங்க்லாம் வா வா வா. சக்குராசனம் எப்படி இருக்கும் நம்ம லில்லியில் அது மாதிரி இருக்கா, வாசம் வேறு லெவல். இது இப்போ தான் நல்லா வளர்த்திட்ருக்கேன், இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தக்கப்புறம் நான் தாரேன் உங்களுக்கு. இதோட பேக் பாருங்க எப்படிங்க, பேக் சைடு எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளோட அந்த சூப்பரான ரெயின்போ கலர் இருக்கும்ல அவங்க. இது வந்து என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னோடய பிளான்ஸ் ஹைட்ஸ் எல்லாம் காமிச்சேன். இதை மட்டும் தான் காமிச்சேன், ஃபார்மில் இருக்கிறது காமிக்கலை. ஸோ இது காமிச்சதுக்கே அவங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாயிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால் நாங்கள்லாம் குட்டி 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 வரும்போதே பாட்டிலில் வச்சு இல்லை கப்பில் வச்சு ரூட்டட் ஆக்கி சேல் பண்ணிகிட்டே இருப்போம். நீ என்ன இவ்வளோ பொறுமையாக இது பண்ணி பார்த்துட்ருக்க அப்படின்னா எனக்கு பிடிக்கும், நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க பேசுனது. அது எப்படி வளர குட்டி அப்போ ஒன்லி ஃபார் எதுக்கான வியாபார நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. வா, இந்த அழகிகள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறேன் தங்கங்களா. இன்னும் ஸ்டேட்டஸில் என் தங்கங்களுக்கு இன்னும் இது பண்ணவே இல்லை. என்னடா ஸ்டேட்டஸில் தங்கங்கள்னு ரொம்ப கொஞ்சிறாங்களேன்னு நினைக்காதீங்க. 8973385884 வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் வச்சுட்டிங்கன்னா நம்மளோட தங்கங்களோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவோம். பேரையும் ஊரையும் சொல்லாமலே 6 மாதமாலாம் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் உங்கள் ஸ்டேட்டஸில் ஏன் உங்களோட சேல் இதை நாங்கள் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. சொல்ல விஷயம் சிம்பிள், அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும் தங்கங்களா. நீங்களும் பார்க்கலாம். ஹாப்பி